ஓடி ஓடி அவரா எவ்வளவு நேரம் வாங்கிட்டு சொல்லலாம் எவ்வளவு நேரம் வாங்கடா அவங்க கையில வர வாங்கணும் நாங்க வந்து யார் உண்மையான பண்றது அவன அடே சுரலே உங்களை சும்மா விடுவதே கிடையாது அனைத்து சரி குடித்து விட்டா திருட்டு தேவடியா நான் தான் கடவுள் ஆண்ட மக்கள் அனைவரும் உனக்கெல்லாம் ஒரு மாலை நீ எல்லாம் கடவுளா இருந்தா இந்த உலகத்திலே கடவுளா இருந்தா கண்டா சூரன் கார்கோடிகா சூரன் இருவர் மட்டுமே கடவுளா இருக்க வேண்டாம். நீ உண்மையால் கடவுளா இருந்தா என்ன செஞ்சிருக்க வேண்டாம்? என்ன நொடிக்குள் உங்களை மடித்துடுவேன். இது இடுப்புல உலகத்தாடுற தாயா கோட்டை குடிக்குது உலகத்தாடுற தாயா பீடி குடிக்குது ஒரு கோட்டை வேலை என்ன 200 ரூபாய் கொடுத்து நான் கோட்டை வாங்கி கொடுத்தா கத்திரிக்க கதை பேசுற கைவிட கால ஊட்டி நம்ம பாதாள சிலை அடிப்போம் இன்னவளை தேடி அந்த தேவடியா பையன் வருவான் முருக பெருமான் அவனை சிறுபிடிக்க வேண்டாம் மகனை தேடி கைலகிரி வாசன் அந்த மகாவிஷ்ணு அதாவது ஈஸ்வரன் வருவான் அவனை சிறையடிக்க வேணும் மும்மூர்த்தி தேவரை சிறையடித்தால் இந்த நாட்டில் கண்டாசுர தெய்வம் கடவுளை இருந்தான் கண்டா சூரன் கார்கோடியா சூரன் இருவர் மட்டுமே கடவுளை உலகத்திலே கடவுளாக
கண்டா சூழ்நிலை தெய்வம் ஆட்கொள்ள சூழ்நிலை தெய்வம் சொல்லு. என்னுடைய அண்ணன் மாயக்கண்ணனே தெய்வம். யாருடைய அண்ணன்? ஒன்னு கூட்டாயா யாரு அண்ணன்? மனநா கூட்டா ஏழுமலை வாசல் உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. அண்ணன் இருக்கிற மாதிரி எப்பேற்பட்டவன் அவன் மாவன வித்தியாசம் தெரியாதா? கொண்டாட்டின மாவேலி வச்சுட்டு பட்ட செவடியா பையன் அவன். அவங்க அதே வந்து என்கிட்ட சொல்றேன். அவங்க அதே வந்து அவங்க அதே சொல்லாது என்கிட்ட. உலகத்தில் கடவுளா இருந்தால் கண்டா சூரன் கார்கொடியா சூரன் இருள் வரட்டா சொல்ல முடியாது. ஓடி முட்டிய பல்லெல்லாம் உன்னை சாவ வச்சிருக்கீங்க. கொன்றுவோம். யாரு நீ வாயா இப்படி ஏண்டா? வாபி இங்க அங்க அடிக்கிறதுல பம்பை. என்னுடைய அண்ணன் மாயக்கண்ணனே தெய்வம். யாரு அண்ணன்? சொல்லு. உலகத்திலே கண்டா சூழ்நிலை தெய்வம் ஆட்கொள்ள சூழ்நிலை தெய்வம் அப்படின்னு சொல்லாவிட்டால் உன்னை ஒருவது விடுவது கிடையாது. இந்த உலகத்திலே ஆ. கண்டாசூரன் கார்கோடேஸ்வரர் ரெண்டு பேரும் பொட்ட பசங்க. யாரு பொட்ட? யாரு பொட்ட? யாரு போட்டா? யாரு பொட்ட? சொல்லு. சொல்லடி. உன்னை விட்டு வைத்தால் ஆகாது. கைவிலுக்கு காரணங்களை மூட்டி சொல்ல மாட்டான். பாதாள சிறையில் அடிக்க வேண்டும். மறுபடியும் வாங்கலாம். இப்படி. இது மாதிரி இது அடிக்க. அடிப்போம், கோபால வந்தாலும் அடிப்போம். பாதா சரி எழுந்திருக்கின்றோம். தம்பி தாயை தேடி அந்த கோமன் கட்டுற தேவடியா பையன் வருவான். முருக பெருமான் வருவான். ஆமா மகனை தேடி அவன் ஒரு தாடிக்காரன் பரமசிவன் வருவான். பரமசிவன் பரமசிவனை தேடி கோபால கண்ணன் வருவான். மாயக்கரன் வருவான். மும்மூர்த்தி தேவர்களை சிறையடிக்கலாம். இந்த உலகத்திலே நாமளே தெய்வம் போகலாமா? புறப்படுவோம். இது ஏற்றுவோம் பாரு. அதற்காக சபைகளே இவ்விதமாக கண்டா சொல்லணும் காக்கோட சொல்லணும். அப்பேற்பட்ட மாய பகவதி அடி அடித்து கை விலகு கால் விலகு கூட்டி பாதாள சிறையில் அடைவோம். இந்த செய்தியானவர் முருகப்பெருமான் கண்டு தாயை மீட்பதற்காக முருகப்பெருமான் சபைநாடி வருகிறது. Thank you.
கந்தா கடம்ப கதிரவேலா மாதவா சண்முகா ஆஹா எப்படி ஐயா பாட்டு இல்லையா பாட்டு அவ்வளவுதான் கட் பண்ணு சரி ஐயா ஆஹா ரொம்ப தூரம் ஏறுனா கூட ஆ சரி சாமி வந்திருக்கும் யார் நேரம் உனக்கு தெரிகின்றதா மாதவா பஸ் இருக்கு நாளைக்கு எடுத்து காசு எடுத்து வந்து நீயே குத்துவா அவர்கிட்ட துட்டு காலையில போறான் சாமி பெரியக்கா ஐயா அவரு கூட ஐயா பெரிய கடை வெட்டின வருதுடா ஓ எங்க ஊர்ல கூட நாளாடி ஜாத்தர் அது கத்தியத்துறோம் கடை வெட்ட நீ தரா ரெண்டு வெட்டவா எறும்பு கிடையாது ஏறும் கடை 10 வெட்டு வெட்ட கூட எங்க ஊர்ல பத்துக்குதா பெரிய செலவு அந்த தலை அந்த மாதிரி வெட்டி கடை வெட்ட வெறி சாமி அது போனோமா முருகா திருத்தணிக்கு வாங்க காவடி எடுத்துக்கணும் நீ தமிழ் சாமி ஏன் சாமி என்ன ஆந்திரால வேண்டியஸ் பெருமாள் இருக்கிறாரு சரி கோடான கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து ஆசத்துக்கு ஊன்றி சத்துறாங்க அவர் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லி ஓய போட்டு 4000 ஏத்தினாரு சாமி என்ன இப்போ தமிழ்நாட்டுல முருகர் நீ இருக்கிற எவ்வளவு துட்டுங்களை எடுத்துட்டு வந்து போறாங்க காணிக்கு சத்துறாங்க போறாங்க ஒருத்தர் தாலியில கூட அத்தை உண்டு போடுறாங்க ஆமா சாமி இவ்வளவு ஏத்துக்கணும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் நியாயமா சாமி நீ சொல்ல தர சாமி என்ன பண்ணலான்ற 1000 ரூபாய் கொடுக்குறியே பெருமாள் 4000 கொடுக்குறாரு சாமி ஏன்டா அடிக்கிறாரு முருகா நான் வீட்டுக்கு வந்து காசு கொடுக்க முடியும் நீ சொல்லத்தர விஜய் கிட்ட என்ன சாமி நீ யார் மேல பொண்ணுங்கிற சாமி புரிகாரம் வர 10 கிராம் சிக்க முடி 10 ரூபாங்க 100 கிராம் சிக்க முடி 100 ரூபாங்க 50 கிராம் சிக்க முடி 50 ரூபாங்க மயிரை கொடுங்க குண்டா நாளுங்கன்றான் எங்க மயிரால எடுத்து என்ன பண்ற சாமி மயிரை எடுத்து சாமி என்ன பண்ணுவாங்க சாமி உடம்பெல்லாம் மயிருக்கு ஒரு குண்டானா ஒரு ஆண்டானா வாங்குறாங்க சாமி இந்த மயிரை வச்சு குண்டா ஆண்டா நான் வாங்கிக்கணுமா மயிரை வச்சு நீங்க சோறு போது மயிற்கியே முடிச்சாங்க சாப்பாட்டுல சாப்பிட முடியுமா சாமி இல்லடா உன்னை யாரா போட்டு போட சொன்னா நானே வேதியில் ஒன்று இதெல்லாம் போட்ட மாதிரி இருந்து 100 ரூபாய் குத்து போயிடுவாங்க அவர் ஒவ்வொன்றா இருக்குது ஓயா அழுதா யாரா இது வயதுல இருந்து எனக்கு ஆசைப்பா என் ஆசை என்ன சொல்ல நான் சொல்லிச்சா வயதுல இருந்து ஆசைப்பட்டது எங்க வீட்டுக்கார நிறைவேற்றல என் பொண்ணு நிறைவேற்றல நீ என்ன நிறைவேற்றுச்சு சரி என்ன ஆசை சொல்ல எங்க ஆய கேட்ச வயதுல இருந்து அரபில்ல கட்டணும் ஆசை ஆசை அரமணி பிள்ளை கட்டணும் ஆசை அது குழந்தை கட்டுவாங்க குழந்தை கட்டுவாங்க இப்ப எங்க ஆய ஆசைப்பட்டுச்சுன்னு நேரா புத்தூருக்கு வந்தேன் அரமணி பிள்ளை எவ்வளோன்னு கேட்டேன் 8 லட்சம் ரூபாய் இது போல இருக்கும் பாயா இதோட ரொம்ப டோல் ஆகி போய் இன்னும் வயசாயிட்டு சரி அரமணி பிள்ளை எவ்வளோன்னு கேட்டேன் வயசான தேவையில்ல எவ்வளோன்னு கேட்டேன் கட்டலான்னு 8 லட்சம் ரூபாய் ஓ அம்மா ரேட் அதிகமே அவ்வளவு துட்டு நம்ம கிட்ட இல்ல சரி வெள்ளியில நான் எடுத்து போலான்னு நினைச்சேன் வெள்ளியில கேட்டாக்கா 4 லட்சம் அதுவும் ரேட் அதிகம் அவ்வளவு துட்டு நம்ம எங்க போகுது ஆமா இருக்கிற துட்டு 300 ரூபாய் திரும்பியா காயிலாங்காடிக்கு போனேன் காயிலாங்காடிக்கு போய் ஒரு மம்டி ரேக் ஒன்று வாங்கினேன் வாங்க வயசான கேவனா இப்ப 2 வயசு 3 வயசு குழந்தைன்னா நல்லா அவரை பிள்ளை கட்டுறாங்க சின்னதா கட்டுறாங்க வயசு 75 வயசு கேக்கு நல்லா அவளான கட்டல உன் ஆசை ஆயாக்கு பெருசா கட்டணும் சரி அரபில் எடுத்துட்டு போனா அந்த மம்டிலேக்கு ஆச்சரிய கிட்ட கொடுத்தா ஆச்சரிய என்ன பண்ணாரு கட் பண்ணி கொடுத்தாரு எடுத்துட்டு போய் எங்க ஆயா வந்து ஸ்கூல்ல வேலை செய்யுது பியூன் வேலை ஸ்கூல்ல பிறகுது தண்ணி பிடிச்சாக்குது டைம் பெல் அடிக்குது ஆனா வேற எடுத்துட்டு போனா எங்க ஆயா பாவாடை தோகுனா இடுப்பாடு கட்டு வந்துட்டேன் ஈர்பாடு கட்டு வந்துட்டியா அரபில் கட்டு வந்துட்டேன் எங்க ஆயா பஞ்சா தண்ணியை பிடிச்சி வச்சுச்சா ஸ்கூல்ல டீல போட்டு குட்டிச்சு பெல் அடிக்கணும் இந்த அம்மா கட்ட இரும்புக்குது மேல பெல் இருக்குது நம்ம பூணு ஆமா எட்டுது எட்டு அடிக்கணும் பெல் எட்டல அப்பதான் ஆயா குறையா சொல்லுச்சு என்ன யோசனை வச்சு நம்ம அந்த பெல் அடிக்கணும் அந்த பெல்லையா நம்ம அடிக்கணும் நம்ம பேருங்க மொரால கட்டிக்கலான்ட்டு பாவடை தூக்கிட்டு டங்கு நாட்டி பேர் பெரியம்மா எட்டு இடுப்பு கட்டு தூக்கி 75 வயசு கேக்கு நல்லா கட்டலாம் துட்டு 8 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் எங்கடி போது பாய் மகள ஆசை தீர்த்தலாம் என்ன அரபில் ஆச்சரியம் 500 ரூபாய் துட்டு வாங்கிட்டான்
இப்போ என் நாய் அடிக்காது விட்ட கூட பசங்க விடுறதில்ல குழந்தைங்க கூட பாடி ஐயா கம்பெனி உனக்கு கூட ஒரு அரைப்பில் கட்டு அது மொட்ரியாக்கு கட்டினேன் உனக்கு தோல்ற காம்பு கட்டு குண்டூர் பசங்க அடி போறான் அப்புறம் முருகர் வந்துக்கிறாரு அவர்கிட்ட வாங்க சூக்கு கட்டு அந்த மணி ஆட்டு மூணு அதுக்கு மேல மணி ஆட்டுடுவேன் அடிச்சான் பெப்பேன் தெரியுமா ஓஹோ என்ன 3 மணில ஒரு 3 மணி கட்டுவாங்களே எப்படி அம்மா அப்பெல்லாம் கட்டாதுக்குமா என்ன கரும்பு போட்டு சுத்தமா மயில் ஆக்ஷன் குடிச்சு நம்ம சொன்னீங்க அந்த நெல் பயிர் நட்ட பண்ணி வந்து சாப்பிட்டு குடிச்சு ஆம்பளைங்களே பரவாயில்ல ஆம்பளைங்க நைட்டு கூத்து பார்த்துக்கிறாங்க எதனா வாயை தந்து பேசுறாங்க பேசல பொம்பளைங்க தான் பேசுது பொம்பளைங்க பகலெல்லாம் பேசி பேசி எத்தனை விட்டு காலையில் இருக்கிறீங்க நைட்ல எங்களோ சாவடிக்கிறீங்க கம்னு ரெண்டு அது நேரம் பேசக்கூடாது அந்த மாதிரி பெல்ல கட்டினீங்க முருக பெருமாள் முருகரே அந்த கேள்வி வேலை பண்ணிக்கிறேன் இதான் நம்மளுக்கு துட்டு சோறு போற தெய்வம் அவன் தானே கட்டின அரப்பில்ல அவனெல்லாம் எரி போட்டு கூட ஏய் சின்சியரா காட போறீங்க இப்படிடா அப்படியே அடிச்சு சாவடிங்க